அனைவருக்கும் வெற்றியுடைய வணக்கங்கள். இன்றைய காணொலியிலே யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா அறிவித்துள்ள 500 அப்ரண்டிஸ் பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. உதவித்தொகையாக ரூபாய் 15,000 கிடைக்கும். ஒரு வருட காலத்திற்கு விண்ணப்பிக்கக்கூடிய போர்ட்டல் NAPS போர்ட்டல் அல்லது NATS போர்ட்டல். விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 200, SC STக்கு 600, PWDக்கு 400. இந்த காணொலியிலே விண்ணப்பிக்கும் முறை, தேர்வு முறை, கடைசி தேதி ஆகியவை குறித்து காணலாம். நீங்கள் இதுவரை விக்டர் டுடே யூடியூப்பை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இப்பொழுது காணொலிக்குள் செல்லலாம். இப்போ இதைத்தான் நான் இங்கிலீஷில் நான் சொல்லியிருக்கிறேன். அடுத்து இதுதான் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா தான் அபிஷியல் வெப்சைட்டு. 15,000 ரூபாய் ஸ்டைபண்டு 1 இயருக்கு தருவோம். ரைட். இந்த காணொலியில் அப்ரண்டிஸ் ஆக்ட் படி ஃபஸ்ட்டு உள்ள மெயில் ஐடி யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவில் அப்ளை பண்ணுறது. ரெண்டாவது உள்ள மெயில் ஐடி அதே தான். ஃபஸ்ட்டு மெயில் ஐடி ஃபார் நோட்டிஃபிகேஷன், ரெண்டாவது மெயில் ஐடி அப்ளை பண்ண மெயில் ஐடி. இப்போ 18, 20லேருந்து 28 வயது இருக்க வேண்டும். SC STக்கு 5 வருடம், OBC 3 வருடம், PWD 10 வருடம் ரிலாக்ஸேஷன் உண்டு. அடுத்த காணொலியில் டெஸ்ட்டு ஆன்லைன் டெஸ்ட்டு, லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட்டு, அதில் பாஸ் பண்ணதுக்கப்புறம் மெடிக்கல் டெஸ்ட்டு, அப்புறம் செலெக்ஷனு, அப்புறம் ட்ரைனிங் போக வேண்டி இருக்கும். இப்போ ஆன்லைன் மோட் பேமெண்ட் மட்டும்தான். இப்போ எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் NAPS NATS போர்ட்டலில் விண்ணப்பிக்க வேண்டும். உங்களுக்கான ஒரு யூசர் கேண்டிடேட் யூசர் மேனுவலை படிச்சுக்கங்க. கெட் ஸ்டார்டட் அதை திரும்ப ஒன்றா நீங்கள் ஃபில்லப் பண்ணி ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு ஒன்றா பண்ணுங்க. முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அப்லோட் பண்ணி விடுங்கள். இப்போ ஃபீஸ் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். எக்ஸாம் அப்ரண்டிஸ் யூனியன் பேங்க் அப்படின்ற இதிலிருந்து வரும். உங்களுக்கு எக்ஸாம் டேட்டு பின்னர் அறிவிக்கப்படும். எக்ஸாம் எப்படி இருக்குங்கிறத நான் சொல்கிறேன். செலெக்ஷன் ப்ராசஸ் ஆன்லைன் டெஸ்ட்டு, நாலேஜை டெஸ்ட் பண்ணுவாங்க, லாங்குவேஜை டெஸ்ட் பண்ணுவாங்க. அதில் பாஸ் பண்ணதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாம் வைப்பாங்க. ஆன்லைன் எக்ஸாம்லாம் 4 பிரிவுகளாக பிரித்து 4 பிரிவுகளில் கேள்வி எடுக்கப்படும். ஜென்ரல் அல்லது ஃபினான்ஷியல் அவேர்னஸ், ஜென்ரல் இங்கிலீஷு, குவான்டிடேட்டிவ் அண்டு ரீசனிங் ஆப்டிடியூட். அடுத்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், கம்ப்யூட்டர் நாலேஜ். இதில் எல்லாமே குரூப் 4 VOவிலேருந்து இந்த கேள்விகள் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இதில் நீங்கள் கூடுதலாக படிக்க வேண்டியது ஃபினான்ஷியல் அவேர்னஸை மட்டும்தான். நீங்கள் கூடுதலாக படிச்சிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் பாஸ் பண்ணிடுவீங்க. சரிங்களா? இப்போ அடுத்த காணொலிக்கு போகலாம். இப்போ நேஷ்னல் அப்ரண்டிஸ் ட்ரைனிங்க்கான போர்ட்டல். இந்த போர்ட்டலில் நீங்கள் போனீங்கன்னா இதுதான் அந்த போர்ட்டலில் வரும். இப்போ கடைசியில் இன்ஸ்டியூட்டு ஸ்டூடெண்ட்டுன்னு ஒரு லாகின் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள். அதில் நீங்கள் இன்ஸ்டியூஷன்ற பட்டனை நீங்கன்னா 2 கேட்கும். ரிஜிஸ்ட்ரேஷன் லாகின்னு கேட்கும். சரிங்களா? ஸ்டூடெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் லாகின்னு கேட்கும். இந்த ஸ்டூடெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் போனீங்கன்னா எதை வச்சு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண வேண்டும்? ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்கீங்களா? இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் லாகினை போட்டிங்களா, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன டாக்குமெண்ட்னா ஆதார் கார்டு, மெயில் ஐடி, மொபைலு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, பேங்க் அக்கௌண்ட்டு, குவாலிஃபையிங் டிகிரி, ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டு, ஃபஸ்ட் பேஜ் ஆஃப் பாஸ்புக். ரைட்டுங்களா? இது ஏற்கனவே டு யூ ஹாவ் எனி டேட்டா டு என்ட்ரோ கரெக்டாக அப்லோட் பண்ணுங்க. ஸ்டூடெண்ட் லாகின்றது இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு இதெல்லாம் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. அப்புறம் தான் நீங்கள் உங்களுடைய டேட்டா நீங்கள் ஃபில்லப் பண்ண. சரிங்களா? இப்போ ஃபில்லப் பண்ணியாச்சு, அப்ளை பண்ணியாச்சு. ஃபில்லப் பண்ணி அப்ளை பண்ணிட்டு எக்ஸாம் தேதி உங்கள் மெயில் ஐடிக்கு தேதி அறிவிக்கப்படும். அப்படி எப்படின்னா ஒரு 1 மாதம் 1.5 மாதம் கழித்து எக்ஸாம் தேதி அறிவிப்பாங்க. அது வரை நீங்கள் படிச்சுட்டு இருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கூடுதலாக ஃபினான்ஸ் அவேர்னஸை மட்டும் படிக்கணும். மற்றதெல்லாம் பேசிக் விஷயங்கள் தான். சரியா? இந்த செய்தியை வழங்குவது விக்டர் டுடே எஜுகேஷன் என்டர்பிரைசஸ், டாக்டர் T. சம்பத்குமார். இது போன்ற கல்விசார் காணொலியை தொடர்ந்து காண
எங்களது யூடியூப்பை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த நிறுவனத்துடைய நோக்கம் அனைவருக்கும் உயர்கல்வி, அனைவருக்கும் அரசு வேலை, அனைவரையும் தொழில் முனைவோர் ஆக்குவது போன்ற 3 முத்தான நோக்கங்களுக்கான வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் வழங்குகிறது. இந்த நிறுவனத்துடைய நோக்கம் விடாமுயற்சி, தொடர்பயிற்சி, வெற்றி நிச்சயம். ஆகவே உங்களை வெற்றியை நோக்கி வழிநடத்தி செல்வதே உங்களது தலையாய பணியாக உள்ளது. உங்களது இந்த செய்தியை உங்களது உற்றார் உறவினர்கள், மாணவர்கள் அனைவருக்கும் நீங்கள் பகிருங்கள். இந்த காணொளியை பார்த்து பயன்பெறுங்கள். பிறருக்கு பகிர்ந்து அவர்களையும் பயன்பெறச் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.